Welcome back to Dani Spoken English. This is Dani from Singapore. Today we are going to talk about future continuous tense. One of the easiest tense. The future continuous tense வந்து இந்த லெசன்ல எப்படி ஈஸியா கத்துக்கலாம்னு பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? Let's get started. Okay. First grammar rules பார்த்துவோம். Subject plus will be plus verb plus ing. சிம்பிளா பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட் என்னென்ன சொல்லுவோம்? I, you, we, they, he, she, it. ஏதாவது ஒரு நேம் வரும்ல, தேர்ட் பர்சன் சிங்குலர் அது மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த நேமை கிறிஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். I will be playing. நான் விளையாடி கொண்டிருப்பேன். You will be playing. They will be playing. He will be playing. She will be playing. It will be playing. Chris will be playing. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்குமே will be யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஷல்லெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ will be யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது வந்து இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம், அஃபர்மேட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் I will not be playing. நான் விளையாடி கொண்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வர சென்டென்ஸ், அடுத்து வர வேர்டை வந்து நம்ம அடுத்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக பார்த்து கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I will not be playing tomorrow அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சென்டென்ஸை கிரியேட் பண்ணி சொல்லலாம். You will not be playing tomorrow அப்படின்னு சொல்லலாம். They will not be playing. இந்த will not be அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம்னா will not be இருக்கு. அந்த will notங்கிறத won't அப்படின்னு சொல்லலாம். WON apostrophe T won't அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம சொல்றோம்னா I won't be playing. You won't be playing. They won't be playing. He won't be playing. She won't be playing. It won't be playing. Chris won't be playing. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ இன்ட்ரோகேட்டிவ், அதாவது கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஜஸ்ட் அந்த ஆர்டரை மட்டும் தான் மாற்ற போகிறோம். Will I be playing? நான் விளையாடி கொண்டிருப்பேனா இந்த டைமுக்கு அப்படிங்கிறத சொல்றது. Will you be playing? Will we be playing? Will they be playing? Will he be playing? Will she be playing? Will it be playing? Will Chris be playing? அவ்வளோதான், இன்ட்ராகேட்டிவே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இங்கே when, where, how long இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் அந்த will முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். வெரி சிம்பிள் தான். இப்போ அந்த WH கொஸ்டினை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். when will you be playing? எப்பொழுது நீ விளையாடி கொண்டிருப்பாய். where will you be playing? எங்கே விளையாடி கொண்டு இருப்பாய். how long will you be playing? எவ்வளவு நேரம் விளையாடி கொண்டு இருப்பாய். ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று பார்ப்போம். ரெஸ்பான்ஸ் அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஷார்ட் ஃபார்மில் will you be playing with him அப்படிங்கிறோம். நீ அவன் கூட விளையாடி கொண்டு இருப்பாயா அப்படின்னு கேட்டா எஸ். இப்போ பாசிட்டிவ்ல சொல்ல போனா ஆமா விளையாடி கொண்டு இருப்பேன்னா எஸ் ஐ will. இல்லை அப்படின்னா நோ ஐ won't. வெரி சிம்பிள். ஈஸியா இந்த சென்டென்ஸே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வந்து இந்த சென்டென்ஸை வந்து கிரியேட் பண்ணி அது எப்படி அது அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். We will be playing cricket.
from July 4 to 5 அப்படின்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்போம். அதோட டைம் மார்க்கர் என்ன? ஜூலை 4 to 5. 4ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்போம் அப்படிங்கிறத சொல்லலாம். I will be playing cricket at this time tomorrow அப்படின்னா இந்த டைம்ல நாளைக்கு நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்போம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் மண்டே, அதாவது திங்கட்கிழமை, ஆன் மண்டே கிறிஸ் will be playing cricket and Ferris will be playing tennis. Future continuous tense யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு தடவை நல்லா பார்ப்போம். On Monday, Chris will be playing cricket and Ferris will be playing tennis. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த வில் பி யூஸ் பண்ணோம்னா ஒரு டைம் மார்க்கர் கண்டிப்பாக இருக்கணும். அந்த டைம் மார்க்கர் இருந்தால் உங்களோட சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ ஃபியூச்சரில் நடந்துகிட்டு இருக்கிறத அது எப்போ நடக்குது, எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். At 1 p.m. we will be having lunch. 1 o'clock ஆஃப்டர்நூனில் வந்து 1 o'clock நாங்கள் வந்து லஞ்ச் எடுத்துக்கிடுவோம். I will be playing at 5 p.m. tomorrow. நான் வந்து நாளைக்கு 5 மணிக்கு டைம் மார்க்கர் இருக்கு. ஸோ 5 p.m. tomorrow. இது வந்து நாளைக்கு 5 மணிக்கு நான் விளையாடி கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லலாம். It will be raining at this time tomorrow. நாளைக்கு இதே டைம்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். He will be visiting his parents at this time next week அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது என்னன்னா, he will be visiting his parents. அவர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணுவார் இதே டைம்ல அடுத்த வாரம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். She won't be watching TV. அவள் வந்து டிவி பார்க்க மாட்டாள். மேபி நம்மளோட டைம் மார்க் வந்து டுமாரோ நைட் ஆர் டுநைட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். She won't be watching TV tonight. இன்னைக்கு நைட்டு அவ டிவி பார்க்க மாட்டாள். இப்போ மழை வர்ற மாதிரி இருக்கு. Will it be raining at this time tomorrow? அப்படின்னா இன்னைக்கு சப்போஸ் மழை பெஞ்சிட்டு இருக்கு, இதே டைம்ல ஒரு 2-3 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா நீங்க அவரை பார்த்து கேட்கணும், ஒரு ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறீங்க, will it be raining at this time tomorrow? அப்படின்னா நாளைக்கு இந்த டைம்ல மழை பெய்து கொண்டு இருக்குமா அப்படிங்கிறது நீங்க ஒரு ஆள்கிட்ட கேட்குறீங்க. ஒரு முக்கியமானது என்னன்னா, நம்மளோட எல்லா அந்த கண்டினியூஸ் டென்ஸ்லயும் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், டைனமிக் வெர்ப் அண்ட் ஸ்டேட்டிவ் வெர்ப். இந்த டைனமிக் வெர்ப்ங்கிறது ஒரு ஆக்ஷன்ல இருக்குது, ஸ்டேட்டிவ்ங்கிறது எந்த ஆக்ஷனுமே இல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வந்து நம்ம எதை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். I will be understanding English அப்படின்னு நம்ம சில பேர் சொல்றதை நான் பார்த்துருக்கேன். பட் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டிவ் வெர்ப். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அதை மட்டுமே யூஸ்க்கலாம். I will understand English அப்படின்னு சொல்லியே நம்ம முடிச்சுக்கலாம். I will be loving her. அந்த லவ்ங்கிறது வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப். ஸோ I will love her அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அந்த ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து அந்த ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஸோ ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸை யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இது வந்து முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என்னோட வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறதுக்காக நன்றி.
எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முக்கியமானது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ நிறைய ஆயிருக்காங்க. பட் அவங்கள்ட்டலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன், அந்த பெல் சிம்பல் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி உங்களோட நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அது இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறந்துடாமல் இதை பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, press the like button. If you eager to learn English, please subscribe it. Share this video to your friends on Facebook, Twitter or WhatsApp. See you soon in my next video with an interesting topic. Until then, bye bye from Daniel.